ஒர்க் ஆன் த பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்ம நார்மல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 3, இன்ட்டு a ஈக்குவல் டு 5, இன்ட்டு b ஈக்குவல் டு 3 அப்படின்னா, இப்போ c இன்ட்டு c இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b அப்படின்னா நார்மலாக 5 + 3 போட்டு 8 ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஆப்ரேட்டர்லாம் இருக்குல்ல, bitwise and bitwise or, ஓகே, XOR, அது மாதிரி அந்த bitwise or ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. ஓகே, இது கொடுக்கல. ஓகே, this is or actually. So bitwise or, இப்போ நான் என்ன பண்ணணும்னா c is equal to இந்த பிளஸ் ஆப்ரேட்டருக்கு பதிலாக I can put the bitwise ஆப்ரேட்டர். அதே மாதிரி இது எல்லாமே bitwise ஆப்ரேட் ஆகும். அது என்னன்னா அந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அந்த நம்பரோடைய பைனரி ரெப்ரசன்டேஷன்ல ஆப்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் a அண்ட் b போடுறேன் அப்படின்னா என்ன ஆகும், அப்போ ஒரு ஒரு ஆப்ரேட்டருக்கும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், அன்சைன்ட் ரைட் ஷிஃப்ட், இது மாதிரி பிட்வைஸில் ஆப்ரேட்டர். இது வந்து நாட்டு. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இப்போ அண்டு எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ 5 இருக்கு, 3 இருக்கு. இப்போ அதோடைய பைனரி ஃபார்மேட் இதுதான். சரி, பைனரி ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிப்போம்? யூஸ்வலாக நம்ம பைனரியாக ஒரு டெசிமல் நம்பரை பைனரியாக மாற்றுறதுக்கு 2 பவர் நம்பர்ஸ் தான் எழுதணும். 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, என்னது இதெல்லாம் 2 பவர் 0 1, 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, 8, இது மாதிரி 16, 32, ஓகே 32, 64 இப்படி எழுதிக்கணும் 2 பவர் நம்பர்ஸ்லாம். இப்போ 5ஓட பைனரி என்னன்னா, எந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் 5 வரும்? 4ஐயும் 1 ஆட் பண்ணால் 5 வரும். அதுக்கு மட்டும் 1 போட்டு மற்றதெல்லாம் 0. So this is the binary of 5. அதே மாதிரி 3க்கு என்ன வரும்? அதாவது 2ஐயும் 1ஐயும் 1 போட்டால் வரும். அப்போ இது ரெண்டு மட்டும் தான் 1. This is the binary. ஓகேவா? இப்போ இதை பிட்வைஸ் அண்ட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்டு பண்ணால் என்னன்னா, இந்த ரெண்டு வேல்யூ 1ஆ இருந்தால் தான் 1. அது பிட்வைஸ் ஆப்ரேட். ஏதாவது 1 0 இருந்தால் கூட 0 தான் வரும் அண்டு பண்ணால். ஸோ பேசிக்காக ஒரு யூஸ்வலாக ஒரு பிட்டு, ஏதாவது பர்டிகுலர் பிட்டு செட் ஆயிருக்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதா நீ அண்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3rd பிட்டு செட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இதுதான் 5. இதில் ஃபர்ஸ்ட் பிட், செகண்ட் பிட், 3rd பிட் செட் ஆகாமல் பார்க்கறதுக்கு அங்கே மட்டும் 1 போட்டு மற்ற எல்லாத்தையும் 0 போட்டுட்டு நீ அண்டு பண்ண அப்படின்னா இங்கே செட் ஆயிருந்தா 1 வரும். கரெக்டாக? சப்போஸ் இது செட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? 0 வந்துடும். ஃபுல் கம்ப்ளீட் 0 ஆகிடும். ஸோ ஒரு பிட்டு செட் ஆயிருக்கா இல்லையா இது கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த அண்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அண்டுன்றது அண்டு 2 பிட் பிட்வைஸில் ஆப்ரேட் ஆகும். 2 பிட்டுமே செட் ஆயிருந்தா 1 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 இருக்கு அப்படின்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1, அப்போ இங்கே 1 வரும் அவுட்புட்டில். ஓகே, இது பிட்வைஸ் அண்டு. நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆர் என்ன அப்படின்னா, இது ஆர். ஏதாவது ஒரு பிட்டு செட் ஆயிருந்தா கூட இங்க அவுட்புட்ல 1 வரும். பட் இதுல 2 செட் ஆயிருக்கா 1. ஏதாவது ஆர் இது இல்லனா இது ஏதாவது 1 செட் ஆயிருந்தாலே 1 வந்துரும். இது பிட்வைஸ் ஆர். பாலா ஒரே நிமிஷம், என்ன क्वेश्चन டிஸ்கஸ் பண்றீங்க? பிட் XOR என்ன அப்படின்னா, XOR அப்படின்றது ஏதாவது மாறி இருக்கணும். மாறி இருந்தா தான் 1 வரும். இப்போ 1 1 சேமா இருக்கா அப்போ 0 தான் வரும். ரைட்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த பிட்டு 1 இந்த பிட்டு 1 சேமா இருந்தால் 0 வரும். மாறி இருக்கா 0 அப்போ 1 வரும். ஸோ மாறி இருந்தால் 1 வரும். அதான் XOR. இதோட யூஸ் கேஸ் தான் கடைசியாக பார்ப்போம். ஒரு டைமும் ஒரு ஆப்ரேட்டரும் என்ன பண்ணுன்றதை இப்போ தெரிஞ்சுங்க. அப்புறம் நாட் என்ன அப்படின்னா, நாட் அப்படின்றது இதுதான் பைனரி. கரெக்டா? ஒரு 8 பிட்டில் பைனரி ஆஃப் 5 தான். நீ இந்த டில்டா போட்ட அப்படின்னா 1 எல்லாம் 0வா மாத்திரும், 0 எல்லாத்தையும் 1ஆ மாத்திரும். அதுதான் இந்த நாட் ஆப்ரேட்டர். ரைட்? அவுட்புட். ஸோ இது ஒரு அவுட்புட் வந்து -6. ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த இதுலேயே சொல்லிடுறேன். 2's காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா, யூஸ்வலாக ஒரு நம்பர் வந்து இதான் நம்பர் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பரோடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இது. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1 எல்லாம் 0வா மாற்றணும், 0 எல்லாம் 1ஆ மாற்றணும்.
அதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே, டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட ஒரு 1 ஆட் பண்றேன்னு வச்சுக்கோ ஃபைனலா. ஓகே, அதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். இந்த பிட்வைஸ் அண்ட் எப்படி வரும் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்போ வந்து 1 1 1 இது கூட 1 ஆட் பண்றேன் அப்படின்னா, பைனரி அடிஷன் எப்படின்னா, பைனரியா ஆட் பண்ணும்போது இது 1 + 1 2 போட முடியாது. கரெக்டா? ஸோ பைனரி அடிஷன் வந்து 0 + 1 1 தான், 1 + 0 1 தான். 1 + 1 என்னன்னா 0 கேரி 1. அப்புறம் 1 + 1 0 கேரி 1. 1 + 1 0 கேரி 1. அந்த 1 இங்க வந்துடும். இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, இந்த அடிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது என்னன்னா, உன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட ஒரு 1 ஆட் பண்றது தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் எங்க தேவைப்படுது அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 + 5 பண்ற அப்படின்னா, இந்த 8 + 5 யார் பண்றா? உன்னுடைய CPU பண்ணுது. கரெக்டா? ஸோ சிபியூல என்ன இருக்கும்னா, இது மாதிரி அடிஷன் பண்றதுக்கு சர்க்கியூட்ஸ் இருக்கும். இந்த சர்க்கியூட்ஸ் தான் ஏஎல்யூல இருக்கும், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ல இருக்கும். இந்த சர்க்கியூட்ஸ் தான் உனக்கு ஆட் பண்றது. ஸோ இந்த சர்க்கியூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்ஸ் இருக்கும். அண்ட் கேட்டு இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த அண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, இந்த மாதிரி கேட்ஸ் இருக்கும். அதாவது நீ 2 இன்புட் கொடுத்த அப்படின்னா, இந்த 2 இன்புட்ல ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலே இது அவுட்புட் 1 கொடுக்கும். அண்ட் கேட்னா ரெண்டுமே சிக்னல் இருந்தால் தான் அவுட்புட் கொடுக்கும். இது மாதிரி எக்ஸ்ஆர் கேட்டு, இது மாதிரி கேட்ஸ் இருக்கு. இந்த கேட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் உனக்கு இந்த அடிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, அடிஷனுக்கு ஒரு கேட் இருக்கும். கரெக்டா? இதுவே செப்பரேட் பண்றேன்னு வச்சுக்கோ, 8 - 5 செப்பரேஷனுக்கு வந்து இந்த கேட்டை யூஸ் பண்ண முடியாது இல்ல. அடிஷனுக்கு ஒரு கேட் இருக்கும், செப்பரேஷனுக்கு வேற சர்க்கியூட் இருக்கணும்ல. ஆனா நம்ம மைனஸ் நம்பர்ஸை எப்படி நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, அது இப்போ 5 இருக்குன்னா 5ஓட டூஸ் காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, அதை தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ -5 மெமரியில ஸ்டோர் பண்ணணும்னா 5ஓடைய டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் -5. 5ஓட டூஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன? 5ஓடைய பைனரி முதல்ல எடுத்துக்கோ, which is what 101. அதான் பைனரி. இதுல 1 0 மாத்து, 0 1 மாத்து. இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சு. இது டூஸ் காம்ப்ளிமெண்ட் கூட 1 ஆட் பண்ணு, என்ன வந்துருது? 1 1 0. இதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். கரெக்ட்? ரைட். இப்போ 8 இருக்கு. கரெக்டா? இது 0 போட்டுக்கோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்டா ஸ்டோர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இது போட்டா அப்படின்னா இன்னொரு இது எடுத்துப்போம். அப்போ இது என்ன ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? இங்கே 1 வருமா? ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்படி ஆயிடுமா? திஸ் இஸ் த டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஒரு டிஜிட் எடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்டா ஸ்டோர் பண்ணல என்ன அட்வான்டேஜ்னா, இந்த 8 இந்த ஆட் சர்க்கியூட்டுக்கே நீ என்ன பண்ணு, 8 - 5 பண்றதுக்கு ஒரு இன்புட் 8 கொடு, இன்னொன்று -5க்கு பதிலா டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 5 கொடுத்தினாலே ஆட் சர்க்கியூட்டே உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் நம்ம நெகட்டிவ் நம்பரை டூஸ் காம்ப்ளிமெண்டா ஸ்டோர் பண்றோம். ஓகே, அதாவது ஒரே ஆட் சர்க்கியூட்டே நீ யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? So that is why negative numbers are stored as twos complement in some machines. அதாவது இது அந்த சிஸ்டத்தை பொறுத்து இருக்கு. சில சிஸ்டம் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் டூஸ் காம்ப்ளிமெண்டா ஸ்டோர் பண்ணும், சில சிஸ்டம் நெகட்டிவ் நம்பரை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டா ஸ்டோர் பண்ணும். அதனால அந்த சிஸ்டத்தை என்னன்னு சொல்லுவோம்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெஷின், டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெஷின் சொல்லுவோம். Okay, this is what is twos complement. Right. இப்போ we will see what is left shift. Shift bits left அப்படின்னா left shift என்னன்னா இதான நம்மளுடைய 5A. ஒரு தடவை லெஃப்ட் பண்றேன்னா இந்த 1 இங்கே வரும், அப்போ இது 0 ஆயிடும். இந்த 0 இங்கே வரும், அப்போ 0 ஆயிடும். இந்த 1 இங்கே வரும், அப்படியே லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ற. கரெக்டா? அப்போ என்ன ஆயிடுது பாரு, இதோடைய ஆக்சுவல் வேல்யூ என்ன? 8 4 2 1. கரெக்டா? அப்போ இது 10, 8 + 2 10. அப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது 5 10 ஆகுது. அப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பை 2 ஆகும். நீ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றதும் மல்டிப்ளை பை 2 பண்றதும் சேம்.
ரைட். அதே மாதிரி தான் ரைட் ஷிஃப்ட். ரைட் ஷிஃப்ட் பிட்ஸ் வந்து ரைட்ல ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அப்படியே ரைட்ல ஷிஃப்ட் ஆகும். ரைட்ல ஷிஃப்ட் ஆகிறதும் டிவைட் பை 2 பண்றதும் சேம். ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணினா ஒரு தடவை 2 ஆல் டிவைட் பண்ண, n டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணா n டைம்ஸ் 2 ஆல் டிவைட் பண்ற மாதிரி, n டைம்ஸ் 2 ஆல் மல்டிப்ளை பண்ற மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றது. அதே மாதிரி ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணா ஒரு தடவை 2 ஆல் டிவைட் பண்ற மாதிரி, n டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்றீங்கன்னா n டைம்ஸ் 2 ஆல் டிவைட் பண்ற மாதிரி. n டைம்ஸ் 2 ஆல் டிவைட் பண்றா என்ன அர்த்தம்? 2 பவர் n ஆல் டிவைட் பண்றேன்னு அர்த்தம். கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் பிட்ஸ் வித் 0. ஸோ நீ ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது லெஃப்ட் மோஸ்ட் பிட்ஸ் எல்லாம் ஜீரோவாக பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப லோ லெவல் ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இது யூஸ்வலாக நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை நீ ஃப்ரீயாக விட்டுடலாம். இப்போ எப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஆடா ஈவனா நீ செக் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணுவோம்? எப்போதுமே அந்த நம்பர் 2 ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்பேன். கரெக்டா? 2 ஆல் டிவைட் ஆச்சுன்னா ஈவன், ரைட். ஆனால் இன்னொரு வழி என்னன்னா, நல்லா பாரு, நம்மளுடைய பைனரி ரெப்ரசன்டேஷன் ஒரு 2 பவர் 2, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. கரெக்டா? திஸ் இஸ் வாட் 8, 4, 2, 1. இதுக்கு அப்புறம் எல்லா நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். கரெக்டா? அப்போ ஆட் நம்பரா இருக்குன்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட் பிட்டு செட் ஆயிருக்கும். லாஸ்ட் பிட்டு 1 இருக்கும். நீங்க எந்த ஆட் நம்பர் எடுத்துக்கோ, ஏன்னா இதை ஆட் பண்ணாதான் 1 ஆட் நம்பரே வரும். மற்ற எல்லா நம்பரும் ஆட் பண்ணாலே ஈவன் நம்பர் தானே வரும். ஸோ கடைசி பிட்டு செட் ஆயிருக்கான்னு பார்த்தா போதும். அண்ட் 1 என்ன அர்த்தம்? 1 பைனரி என்ன? 1 எல்லாமே 0. கரெக்டா? அதானே 1. நீங்க வேலை என்ன நம்பர் இருந்தாலும் இது என்ன பண்ணும்? அண்டு பண்ணும்போது கடைசி பிட்டு செட் ஆயிருந்தா இது இருந்தால் மட்டும்தான் 1 1 இருந்தால் மட்டும்தான் 1 வரும். சப்போஸ் இது செட் ஆகல அப்படின்னா கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஸோ செட் ஆகல அப்படின்னா இட் இஸ் ஈவன். ஸோ ஆட் ஆர் ஈவனை நீ இப்படி கண்டுபிடிக்கலாம். பிட் வைஸே கடைசி பிட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்டர்வியூ கொஸ்டின், ரைட். அப்புறம் ஸ்வாப் பண்றதுக்கு நீ என்ன பண்ண? a = a + b, a = a - b போடுவல, அதுக்கு XOR பண்ணி ஸ்வாப் பண்ணலாம். ஓகே, இது முன்னும் எஃபிஷியன்ட். ஸோ நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 0 1 1 0 இது a இது bன்னு வச்சுப்போம். ஓகே, this is what number? This is 5. 8421 னா this is 11. கரெக்ட்? 8421 னா இப்போ இந்த XOR பண்ணா என்ன வருது பாரு? XOR பண்ணா இங்க 0, இங்க 1, இங்க 1, இங்க 1. ஏன்னா மாறி இருந்தா 1 வரும் XOR பண்ணா. இது XOR பண்ண வேல்யூ. கரெக்டா? இப்போ XOR பண்ண வேல்யூவை நான் A ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இந்த XOR பண்ண வேல்யூயும் B யும் திருப்பி XOR பண்றேன். இங்க பாரு, இப்போ XOR பண்ணா என்ன வருது பாரு? 1 1 0 தானே இது. இப்போ XOR பண்ணா 1 0 1 0. உனக்கு A கிடைச்சிருச்சா? ஸோ XOR பண்ண வேல்யூவோட நான் B XOR பண்ணா எனக்கு A கிடைக்கும், ஒரிஜினல் A கிடைக்கும். அந்த ஒரிஜினல் A கொண்டு போய் B ல ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? அதே XOR வேல்யூல இப்போ B ல ஒரிஜினல் A இருக்கு, which is what this, right. அதை XOR பண்ண அப்படின்னா 1 1 0 1 எனக்கு B கிடைக்கும். அதை கொண்டு போய் திருப்பி A ல ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்படியும் நான் ஸ்வாப் பண்ணலாம். ஸோ XOR ஓட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நீ XOR பண்ணி உனக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னா நான் அந்த வேல்யூ இது A XOR B, கரெக்டா? ஒரு வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா நான் A XOR B கூட இன்னொரு XOR A கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த B கிடைச்சிடும். இந்த A கேன்சல் ஆகிடும். அப்படியே A XOR B ஓட நான் B XOR பண்ணனா இந்த B கேன்சல் ஆகிட்டு எனக்கு A கிடைச்சிடும். ரைட், இதுதான் XOR ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ரெண்டு வேல்யூ சேமா XOR பண்ணினா உனக்கு 0 தானே வரும். இப்போ 1 0 1 0 இருக்கு, 1 0 1 0 ரெண்டுமே XOR பண்ணா என்ன ஆயிடும்? 0 தானே வரும். எல்லாம் சேம் மாதிரிலாம் இருக்கு. அதனால சேம் வேல்யூ XOR பண்ணும்போது கேன்சல் ஆகிட்டு இன்னொரு வேல்யூ உனக்கு கிடைக்கும். இது ஒரு XOR ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறது மல்டிப்ளை பை 2, ரைட் ஷிஃப்ட் பண்ணுறது டிவைட் பை 2. செக் பவர் ஆஃப் 2 அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ, ஒரு நம்பர் 2 உடைய பவரா இல்லையா
எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 உடைய பவர்லாம் பாரு எப்படி இருக்கும். 2 power 4, 2 power 5 கரெக்டா? இதெல்லாம் என்னது 32, 16, 8, 4, 2, 1. அப்ப 2 உடைய பவர் எந்த நம்பர் எடுத்தாலுமே ஒரே பிட்டு தான் செட் ஆயிருக்கும். 16 எடுத்தா ஒரே பிட்டு, 32 எடுத்தா ஒரு பிட்டு தான் செட் ஆயிருக்கும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப 32 எடுத்துட்டேன் அப்படின்னா 32 என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 16 எடுத்துக்கோ. 16 எடுத்தா இந்த ஒரு பிட் செட் ஆயிருக்கு. கரெக்டா? 17 என்ன இருக்கும்? இது 16. 17 எப்படி இருக்கும்? இது எல்லா பிட்டும் செட் ஆயிருக்கும் அந்த ஒரு பிட்டை தவிர. அதானே 17. இப்போ 17 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 17 வருதா? 12 17 16 செட் ஆயிருக்கும், அப்புறம் 1 செட் ஆயிருக்கும். அப்படிதானே 17 15 சொல்றேன். ஐம் சாரி, 15 சொல்றீங்க. 17 ஒண்ணு. சோ 15க்கு வந்து ஒரு பிட் செட் ஆயிருக்கும், 16 ஒரு பிட் செட் ஆயிருக்கும், 15க்கு அந்த ஒரு பிட் தவிர மீதி எல்லாமே செட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? இப்போ ரெண்டுத்தையும் அண்டு பண்றேன்னு வெச்சுக்கோ, என்ன ஆயிடும்? ஒரு பிட் மட்டும் செட் ஆயிருக்கு, அது ப்ரீவியஸ் நம்பர் பண்ணி உனக்கு எல்லாமே 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் நம்பர்ல ஒரு பிட் தான் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? நீ அந்த நம்பரும் அதுக்கு ப்ரீவியஸ் நம்பரையும் அண்டு பண்ற. இதுல எனக்கு ஒரு பிட் தான் செட் ஆயிருக்குன்னா ப்ரீவியஸ் நம்பர்ல மீதி எல்லா பிட்டும் செட் ஆயிருக்கும். அப்ப அண்டு பண்ணும்போது எனக்கு 0 தான் கிடைக்கும். கரெக்ட்டா? இங்க பாரு எல்லாமே 0 தானே வரும். அப்படி 0 வந்தா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த நம்பர்ல ஒரு பிட் தான் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பவர் ஆஃப் 2ன்னு அர்த்தம். சோ பவர் ஆஃப் 2க்கு இப்படி பண்ணிட்டு போயிடலாம். Correct? So these are all the bitwise operations you need to understand.